ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் பிகினர்ஸும் ஈஸியாக செய்யக்கூடிய பூந்தி லட்டு ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் லட்டு செய்கிறதுக்கு வீட்லேயே அரைச்ச கடலை மாவு தான் எடுத்திருக்கேங்க. கடலை பருப்பு வாங்கி வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி சலித்து இது போல் டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நல்லாயிருக்குங்க. கடலை மாவு நீங்கள் கடையில் வாங்குகிற கடலை மாவாக இருந்தால் நல்ல தரமான பேக்கெட் கடலை மாவு வாங்கிக்கோங்க. இதை இப்போ நான் ஒரு டம்ளரில் தாங்க அளக்க போகிறேன். அந்த டம்ளர் ஒரு 200 கிராம் அளவுக்கு பிடிக்கும். அந்த டம்ளரில் 3 டம்ளர் அளக்க போகிறேன். டம்ளர் நிறச்சி அளந்துக்கலாம், அளந்து எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம இது போல் நம்ம வீட்டில் அரைச்ச கடலை மாவை வச்சு நம்ம ஸ்வீட்டு இல்லை மிக்சர் செய்யும்போது சுவை நல்லா கூடுதலாக இருக்குங்க. உங்களால் முடிஞ்சால் இது போல் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கடலை மாவு வச்சு என்னோடய சேனலில் நான் மைசூர் பாக் ரெசிப்பியும் செஞ்சு காமிச்சிருந்தேங்க. மைசூர் பாக் ரொம்பவே சுவையாக இருந்ததுங்க. அந்த வீடியோ வேணால் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம எந்த கப்பில் கடலை மாவு அளந்தோமோ அதே கப்பில் சர்க்கரை அளக்க போகிறோங்க. இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டேன் பாகு காய்ச்சறதுக்கு. அந்த அந்த அதே டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த டம்ளரில் நம்ம ஒரு டம்ளர் நிறச்சி நம்ம கடலை மாவு எடுத்திருப்போம். அந்த சர்க்கரை அதை நிறச்சி எடுக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும். மாவு கடலை மாவு நிறச்சி எடுக்கணும். சர்க்கரை இது போல் குறைச்சி எடுக்கணுங்க. இதுதான் நீங்கள் லட்டு செய்யும்போது கடைப்பிடிக்க வேண்டிய ஃபார்முலாங்க. நான் இன்றைக்கி 3 கப் கடலை மாவுக்கு 2.25 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு சுகர் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக நான் 2.25 கப்பு தான் எடுத்திருக்கேன். எனக்கு லட்டு கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கரெக்டாகவே எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2.25 கப்பு சர்க்கரைக்கு நம்ம 1.25 கப் அளவுக்கு தண்ணி எடுக்க போகிறோம். இப்போது தண்ணி சேர்த்துட்டோம். நம்ம சர்க்கரை முழுகிருக்கு பாருங்கள். இப்போது இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு பக்கம் வச்சிடலாம். இது கரைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம கடலை மாவு கலந்துக்கலாம் வாங்க. எடுத்த கடலை மாவில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குங்க. இந்த உப்பு சேர்க்கறதால நம்ம பூந்தி ஸ்வீட்டை எடுத்து கொடுக்குங்க. ஸ்வீட்டில் சேர்க்கும் போது அந்த ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். அதுக்கடுத்து ஒரு 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் சேர்த்துருக்கேங்க. இந்த மஞ்சள் சேர்க்குறதால நம்ம லட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. கலர் பவுடரை தவிர்த்து இது போல் மஞ்சள் பவுட்ரு சேர்க்குறதால நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் 1 கப் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துட்டேன். நம்ம 3 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோம் நிறச்சி. 1 கப்பு ஃபுல்லாக சேர்த்துட்டேன் தண்ணி. இப்போ 2வது கப்பு இப்போ நம்ம சேர்க்குறோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து தண்ணி சேர்த்து இது போல் விஸ்க்லேயே கலந்துக்கலாங்க. நீங்கள் விஸ்கில் கலக்க விருப்பம் இல்லைன்னா கையில் கூட நம்ம நல்லா கலந்துக்கலாம். நான் எப்போவுமே இது போல் விஸ்கில் தான் கலருவேன். இல்லைன்னா கரண்டியில் கூட நீங்கள் கலந்துக்கலாங்க. கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஆனால் இது நல்லா ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நம்ம இப்போது 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டோம், ஃபுல்லாக சேர்த்துட்டோம். இருந்தாலும் நமக்கு இந்த மாவு இன்னும் கெட்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம 3வது கப் தண்ணி எடுக்க போகிறோம். இப்போ 3வது கப் தண்ணி எடுத்து அதையும் சேர்க்குறேன் பாருங்கள். சேர்த்து நல்லா கட்டிகளே இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக நம்ம கலந்து எடுத்துக்கணுங்க. இந்த மாவு கலக்கிறது தாங்க இம்பார்ட்டண்ட்டு. இதில் கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது. எப்போயுமே நம்ம லட்டு செய்யும்போது நல்லா இது போல் அடித்து கலந்து ஒரு கட்டிகளே இல்லாமல் கலந்து நம்ம பூந்தி ஊற்றும்போது நமக்கு பர்ஃபெக்டாக நல்ல குண்டான பூந்தி நல்லா கிடைக்குங்க. நம்ம நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கேயுமே இங்கே நம்ம இது சேர்க்கலை, சோடா உப்பு சேர்க்கவே போகிறதில்ல. சோடா சேர்த்தா உடம்புக்கு கெடுதிங்க. அதனால் நான் எப்போவுமே என்னோடய சமையலில் சோடா யூஸ் பண்ண மாட்டேன். சமையல் சோடா யூஸ் பண்ணாமையே நம்ம இன்றைக்கி பூந்தி பொரிக்க போகிறோம். நம்ம பூந்தி எப்படி வரப்போகுதுன்னு நீங்களே பாருங்கள்.
இப்போ வந்து 2 கப்பு ஃபுல்லாக எடுத்துட்டோம் இல்லையா, 3வது கப்பில் வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், இது இப்போ நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி மாவு கிடச்சிருச்சுங்க. 2.25 டம்ளர் அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி எடுத்துருக்குங்க. 3 டம்ளர் கடலை மாவுக்கு 2.25 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கு இந்த கடலை மாவு. இப்போ பாருங்கள், இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நான் கரண்டியில் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் கரண்டியை வச்சு இன்னும் ஒரு முறை நீங்கள் நல்லா இது போல் நல்லா கரைச்சிக்கோங்க. இது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. இந்த பதத்துக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பூந்தி நல்லா வரும். அதுக்கு எண்ணெயும் அதிகமாக எடுக்காது. இதை விட நீங்கள் வந்து கெட்டியாக இருந்தால் உங்களுக்கு பூந்தி கீழே வராதுங்க, உதிர்ந்து வராது. இதை விட தண்ணியாக சேர்த்திங்கன்னா சப்பையாக பூந்தி வந்துடும். பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இது தான். அதுக்கடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு நான் வந்து கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் வந்து நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். வாசனை இல்லாமல் ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எப்போவுமே இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்காக தான் நான் வந்து இந்த எண்ணெய் ஒரு பேக்கெட் சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கம்மியான எண்ணெயில் பொரிக்க ட்ரை பண்ணுங்கள். எண்ணெய் வந்து ரீயூஸ் பண்ணி நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து அதிலேயே சுட்டு சாப்பிட்றதால அன்ஹெல்திங்க. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பூந்தி பொரிக்கிறதுக்காக இது போல் கரண்டி எடுத்துருக்கேங்க. இந்த கரண்டியை நான் வந்து கடையில் தான் வாங்கினேன். 100 ரூபா கொடுத்து வாங்கினேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் வந்து வீட்டில் இருக்கிற அரிக்கரண்டியை வச்சு தான் போட்டிருப்பேன். கம்மியாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக செய்கிறதால இந்த கரண்டியில் தான் நான் வந்து ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ வந்து 2லேருந்து 3 கரண்டி வரைக்கும் எடுத்து ஊற்றி இது போல் நான் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் தேய்ச்சி விடுங்க. நல்லா முத்தாக நமக்கு பூந்தி கிடைக்கும். சேர்த்த உடனே கொஞ்ச நேரம் வந்து இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் பொறுத்து இது போல் எல்லார் வீட்லேயும் அரிக்கரண்டி இருக்கும். இந்த அரிக்கரண்டியை வச்சு நம்ம வந்து இது போல் கலந்து விடலாம். இந்த கரண்டியை எடுத்து வச்சு நம்ம வந்து பண்டங்களை பொரிக்கிறதால எண்ணெய் வந்து நல்லா க்ளீனாக வந்து வடிஞ்சிருங்க. ஏன்னா இது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் வடிகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். மாமூலாக வந்து அரிக்கரண்டியில் வந்து அந்தளவுக்கு நமக்கு எண்ணெய் வந்து கீழே இறங்காதுங்க. இதில் பர்ஃபெக்டாக எண்ணெய் வந்து வடிஞ்சிரும். இப்போ நான் வந்து நம்ம வந்து பூந்தி போட்டதுலேருந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே நமக்கு பூந்தி வெந்து வந்துடும். இப்போ நம்ம கையில் எடுத்து இது போல் நசுக்கி பார்க்கும்போது லைட்டாக ப்ரெஸ் ஆகணுங்க. மாவு வெந்திருக்கணும், லைட்டாக ப்ரெஸ் ஆகணும். இதுதான் இருக்கணும். முறுமுறுப்பாக இருக்கக்கூடாது. நமக்கு பூந்தி முறுமுறுப்பாக இருக்கக்கூடாது. அதுதான் முறுமுறுப்பாக நம்ம பூந்தியை சுட்டுட்டோம்னா நமக்கு ஜீரா எடுத்துக்காது, சுகர் சிரப் எடுத்துக்காது, நமக்கு லட்டு நல்லா இருக்காது. இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பூந்தியை வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரிச்சு எடுத்துட்டோம். அதுக்கடுத்து 2வது முறையும் பாருங்கள், அதே ப்ராசஸ் தான். மறுபடியும் அதே போல் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து தேய்ச்சி விட்டேங்க. 2வது முறை தேய்ச்சியும் விடல பாருங்கள், அதுவே விழுந்துருது. நல்லா முத்தாக பூந்தி விழுந்திருக்கு. இப்போ இதே போல் தான் நம்ம வந்து அரிச்சு எடுக்க போகிறோம். நம்ம வந்து லட்டு செய்யும்போது மாவு கரைக்கிறது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் கரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக பூந்தி கிடச்சிருங்க. இப்போ நம்ம இருந்த மாவுலாம் சேர்த்து நம்ம பூந்தி பொரித்து எடுத்துட்டோம். நமக்கு பர்ஃபெக்டான பூந்தி கிடச்சிருச்சிங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சலாம் வாங்க. ஏற்கனவே மூடி போட்டு வச்சுருந்த சர்க்கரை பாருங்கள், சர்க்கரை நல்லா இது போல் இருக்குது. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம பாகு காய்ச்சலாமா. இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டேங்க. இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிடுச்சிங்க. சர்க்கரை கரைஞ்ச உடனே இது போல் நுரை வருங்க. நுரை வந்து கொஞ்ச நேரம் இந்த நுரையெல்லாம் கம்மி ஆகும்போது இது வந்து ஒரு அரை கம்பி பதம் வருங்க. ஒரு கம்பி பதம் வரக்கூடாது. ஒரு கம்பி பதம் வந்ததுன்னா மேலே சர்க்கரை வந்து நல்லா பூத்து நிற்குங்க. அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது, வெள்ளையாக இருக்கும். இது அரை கம்பி பதம், பிசுக்கு பதத்துக்கு அடுத்த பதம் அரை கம்பி பதம் வரும். அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது அரை கம்பி பதம் வந்திருக்கும். அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இது நான் கரெக்டாக அரை கம்பி பதம் நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம
இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேங்க. ஏலக்காவை நல்லா வறுத்து அதோட சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். அதை தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா அதை சுகர் சிரப்பில் கலந்து விட்டுட்டோம். இப்போ சுகர் சிரப் வந்து இளம் சூடாக இருக்குங்க. இளம் சூடாக இருக்கும்போது நம்ம ஏற்கனவே பொரித்து வச்ச பூந்தியை இது போல் சேர்த்துக்கலாம். நம்ம பூந்தி பொரிக்கிறதுக்கு சோடா சேர்க்கவே இல்லைங்க. சோடா சேர்க்காமையே நமக்கு நல்லா பக்குவமாக வந்து மாவு கலந்ததால் நல்லா குண்டு குண்டாக பூந்தி கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து கலர் பவுடரே சேர்க்கலை, வெறும் மஞ்சள் சேர்த்து நம்ம வந்து கலர்ஃபுல்லான பூந்தி செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த சேர்த்த பூந்தியெல்லாம் இது போல் நல்லா கரண்டியால் நல்லா கிண்டி விடுறேன் பாருங்கள். இது போல் நல்லா அழுத்தி கிண்டி விட்டுக்கலாம். இப்போது நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இந்த பூந்தியெல்லாம் சேர்த்துக்கலாம். பூந்தி சேர்த்து நல்லா இதை வந்து பல்ஸ் மூடில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்து நம்ம இதில் சேர்த்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு நம்ம லட்டு பிடிக்கிறதால நமக்கு லட்டு வந்து நல்லா உருண்டை பிடிக்க வருங்க. அதனால தான் நம்ம வந்து இதை வந்து அரைச்சி சேர்க்குறோம், அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், அரைச்சி சேர்த்துட்டேன். நான் அரைச்சி சேர்த்து இது போல் நான் கலந்து கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து மீதி கொஞ்சமாக இருந்தது, மீதி இருந்த பூந்தியும் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் பூந்தியை சேர்த்து இந்த சுகர் சிரப்பில் வந்து நல்லா கலந்துக்கலாம். ஒரே முறையாக சேர்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துருக்கேன். இப்போ இருந்த கொஞ்சம் அதுக்கடுத்து கொஞ்சமாக இருந்த பூந்தி இருந்தது இல்லையா, அதையும் இதை சேர்த்துக்க போகிறேன். இப்போது சேர்த்து எல்லாத்தையுமே இது போல் நல்லா கலந்து பாருங்கள். இந்த நான் கரண்டியால் பாருங்கள் இது போல் குத்துற மாதிரி நல்லா கலந்து இந்த சுகர் சிரப்பில் வந்து இந்த பூந்தி எல்லாம் ஊறுற மாதிரி நல்லா இது போல் கலந்துக்கோங்க. இல்லை நம்ம வீட்டில் மத்து இருந்தால் மத்தில் கூட இடிச்சிக்கலாங்க. இடித்து கூட நீங்கள் இது போல் செய்யலாம் நீங்கள். இப்போ நான் இருந்த பூந்தி எல்லாமே சேர்த்துட்டேன். ஃபுல்லாக சேர்த்து இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா கலந்து இப்போ வந்து நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து இதை ஊற வச்சிட போகிறோங்க. இது நல்லா ஊறட்டும். ஒரு அரை மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து ஒரு பூந்தியை நசுக்கி காமிக்கிறேன். நல்லா ஊறி இருக்குங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. நமக்கு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு ஊறி இருக்குங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்து நான் முந்திரி எடுத்துருக்கேங்க. முந்திரி நெய் நல்லா சூடான உடனே முந்திரி சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கருகாமல் இது போல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த இடத்துல நீங்கள் திராட்சை வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை லவங்கம் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் நான் வந்து வெறும் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு முந்திரி வறுபட்டுடுச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச நம்ம பூந்தியில் நனைஞ்சிருக்க இந்த பூந்தியில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு பூந்தி நல்லா ஜூஸியாக சுகர் சிரப்பில் நனைஞ்சிருக்குங்க. இப்போ லட்டு பிடிக்க தயாராக இருக்குது. இப்போ நம்ம வறுத்து சேர்த்த முந்திரியை இது போல் கரண்டியால் மேலேயே கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுத்துடலாம். இப்போ இதுலேயே நமக்கு கிளற முடியாது. அதுக்காக நான் ஒரு பேசன் எடுத்துருக்கேங்க. அந்த பேசனில் வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து மேலே நம்ம பாருங்கள், மேலே வந்து நல்லா ட்ரையாக இருந்தது. உள்ளே போக போக பாருங்கள் சுகர் சிரப் நல்லா இருக்குது, தலை நல்லாவே இருக்குது. இப்போ பாருங்கள், இதை நான் வந்து கரண்டியால் நல்லா கலந்து கொடுக்க போகிறேன். முந்திரி வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் கரண்டியால் கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம சேர்த்த முந்திரி எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து கையில் எடுத்து தேவையான அளவுக்கு கையில் எடுத்து உருண்டை பிடிச்சா நமக்கு பர்ஃபெக்டான பூந்தி லட்டு ரெடிங்க. ரொம்ப அழுத்தி பிடிக்கவும் வேணாம், லைட்டாக உருட்டினாலே போதும். பர்ஃபெக்டாக நமக்கு வந்து உருண்டை பிடிக்க வருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் 1 கப்பு கடலை மாவு வச்சு நான் வந்து பூந்தி லட்டு ரெசிபி போட்டிருக்கேன். அதை பாருங்கள். அதையும் பார்த்து தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக உங்களுக்கும் வரும். இப்போ பாருங்கள், நம்ம லட்டு உருட்டிட்டோம். இதை இப்போ தட்டில் வைக்க போகிறோம்.
இது போல் இருந்ததை ஃபுல்லாகவே நான் உருட்டிட்டேங்க. உருட்டி வச்சுட்டேன். நல்லா பர்ஃபெக்டாக இருந்தது. பிடிக்கும்போது இது போல் ஜூஸியாக இருக்குங்க. ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் கழித்து இது வந்து ட்ரையாக நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த தீபாவளிக்கு நமக்கு வந்து ஒரு 35 லட்டு ஆர்டர் வந்திருந்ததுங்க. அதுக்கு தான் நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். நான் எடுத்த மாவில் 45 லட்டு வரைக்கும் வந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களும் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்தாங்க. சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.